சிறுபான்மையினர் குறிப்பா இஸ்லாமினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு இஸ்லாமினுடைய அந்த உயிர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்களோ, அது மாதிரி நாக்பூர்ல அது மாதிரி வந்திருக்குது. அதுக்கு அபு ஹாசிமி அப்படி சொல்லிவிட்டா, சாவா பிலிம்ல எப்படி சொல்லிவிட்டது என்று சப்ப கட்டுறாங்க. உண்மையில அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு கலவரம் வேண்டும். மகாராஷ்டிராவில ஏற்கனவே 2 ஆண்டுகளாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுற மாட்டோமான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. அங்க இருந்த சிவசேனா மக்கள், குறிப்பா உத்தவ் தாக்கரேவுடைய டீம் அதை தடுத்து நிறுத்தினாங்க. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களோடும் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோடும் மத நல்லிணக்கத்தோட போனாங்க. குறிப்பா அங்க பாத்தீங்கன்னா 15% இங்க அவுரங்காபாத்துடைய பாப்புலேஷன்ல 15% புத்தர்களுங்க, புத்திஸ்ட். அங்க இருக்கக்கூடிய தலித்துகள் எல்லாம் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவும் போது சேர்ந்து தழுவி இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவுரங்காபாத்ல 50%, 51% இந்துஸ் இருக்கிறாங்கன்னா, 30% இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா, 15% புத்திஸ்ட் இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கலவையான மண். அந்த மண்ணுல அவங்க ஜம்பம் பலிக்கவில்லை. இந்த சாவா பிலிம் இப்ப கையில எடுத்துக்கிறாங்க. அவுரங்கசீப்பை கையில எடுத்திருக்காங்க. அவுரங்கசீப் மன்னரையை வைத்து ஒரு கலவரத்தை நடத்துகிறாங்க. இதான் கலவரத்தை தூண்டினது யார்? கலவரத்துக்கு வித்திட்டது யார்? கலவரத்துக்கு பிரிப்பரேஷன் பண்ணது யார்? அந்த வரலாற்றை நீங்க பார்த்தாங்களா? இதுல அவுரங்கசீப்பும் கிடையாது, இதுல மன்னரையும் கிடையாது, சத்ரபதி சிவாஜியுடைய சம்பாஜி மேட்டரும் கிடையாது, முகல் எம்பரோட மேட்டர் இல்ல. முழுக்க முழுக்க RSS உடைய திட்டம் என்பது வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரியும்.